மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையிலேருந்தே பரபரப்பாக போயிட்டு இருக்க செய்தி வேலூர் விஜய் மக்கள் சந்திப்பு தான். வழக்கமாக இல்லாமல் இந்த வாட்டி குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படம் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு யாரோ நைட்டு எழுதிக்கிறாங்க. எங்கள் ஒரு பாட்டுக்காரனில் காலை வரும் யாராலையும் அடக்க முடியாது. உடனே இவரை தள்ளி விட்டுருவாங்களா இல்லை இவர் இறங்குவார்னு நினைக்கிறேன். இறங்கி பாட்டு பாடே அந்த காலை அடக்கிடுவார். பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு அப்படின்னு. அந்த மாதிரி யாருக்குமே தோணாத அந்த பையனுக்கு தோணுச்சான். 2 புல்லுக்கட்டு கொடுத்தாங்க. அது கூட நான் ஏற்றுக்குவேன். சரி ஏதோ புத்திசாலித்தனமாக பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் அந்த மாட்டை கூட்டு போய் வயலில் மேய விட்றாங்க. இந்த புல்லுக்கட்டுக்கு அந்த மாடு வெயிட் பண்ணோம். என்ன ஹோட்டலாக இது? அது நேராக வயல்வெளியை தேடி போயிருக்காதா? அதை என்ன பண்ணார்? பிகிலு படத்தை பற்றி விவரித்து சொல்லுங்கிறாரு. அதில் வர சீன் காரில் ஏறிட்டு கையை வெளியே நீட்டிக்கிட்டு அப்படி வந்து நம்ம ஊருக்குள்ளே ஒத்தாலாக வந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிறது. சீன் பை சீன். ஒரு ரசிகன் கூட அந்த அளவுக்கு ரசித்து சொல்ல மாட்டான். சீன் பை சீன் கீழே ஒருத்தர் போட்டுக்கிறாப்புல. அவர் சொல்ல அந்த சீன் பை சீனை நான் தான் போட்டு விட்டேன். அதை சார் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அடுத்து வந்து பீஸ்ட் படத்தில் RAW ஏஜெண்ட்டாக வருவார். RAWன்றது வந்து அந்நிய நாட்டில் செயல்படுகிற ஒரு உளவு பிரிவு. அதில் இருக்கிறவங்க யாருன்னு தங்களுடைய அடையாளங்களே இருக்காது அவங்களுக்கு. சப்போஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லி அப்படி தான் போயிடும். ஒருத்தர் மாட்டி இராணுவத்திலே இருந்தார். பாகிஸ்தான் இராணுவத்திலே RAW ஒருத்தர் செயல்பட்டார். அவர் வந்து லாஸ்ட்டில் இன்னொருத்தர் இங்கேருந்து அனுப்பும் போது அவர் மாட்டிக்குவார். மாட்டினோன்னா அவரை சித்திரவதை பண்ணோன்னா அவர் அங்கே இராணுவத்தில் எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்காருனோன்னா என்னடா இது இராணுவத்துக்குள்ளேயே வந்துட்டானான்ட்டு தூக்கிடுவாங்க. தூக்கினோடனே இந்தியன் கவர்மெண்ட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றோம். நாங்களாம் யாரையும் உளவாளியெல்லாம் அனுப்பலை. நீயா யாரையா சந்தேகப்பட்டு பிடிச்சி வச்சுருந்தோன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அவரும் ஒத்துக்க மாட்டார். கடைசியில் இதாகி ஜெயிலில் போட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க எடுக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் அவர் 2001 நம்ம ஜெயிலே இறந்துருவார். அவரை வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து RAW ஏஜென்ட்டுன்னு அவர் இது பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை கொல்லப்படுறதோ இல்லை வேறு ஏதாவது நாட்டுக்காக பண்ணுற போது அவங்களுக்கான மரியாதை பிரதமர் அலுவலகத்தில் கூடி இந்த மாதிரி செந்தில் இந்த இடத்துல செயல்பட்டார், இங்கே இது பண்ணும்போது எதிராளிகளால் கொல்லப்பட்டார், அவருக்கு 1 நிமிஷம் அஞ்சலி, அவ்வளோதான். அதோட அவ்வளோதான். இப்போ இதே இராணுவத்துலையோ இல்லை வேறு இதுலேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரமவீர் சக்கரா இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. அடையாளமே இருக்காது. அவ்வளோ பிரிவினா. இன்றைக்கி இருக்கிற அஜித் தோவல் இருக்கார். அவர் வந்து பாகிஸ்தானில் 70களில் 7 வருஷம் தர்காவில் பிச்சைக்காரனாக இருந்திருக்கார். பிச்சைக்காரனாக இருக்கவன்ட்டு ஏதாவது இருக்குமா? அதுவும் அந்த காலத்தில் ஃபோனுக்குன்னு எதுவுமே கிடையாது, கான்டாக்ட் இதுவே கிடையாது. அப்போ இவங்க எப்படி இவர் பிச்சை எடுத்த காசை எங்கேயா கொண்டு போய் ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்குற மாதிரி அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவங்ககிட்ட ஏதாவது தகவல் சொன்னால் அவன் இது பண்ணுவான். இந்த மாதிரி தான் அவர் உள்ளே ஊடுருவி பல தகவல்களை எடுத்து அனுப்பிச்சி விட்டதெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி அவர் நம்முடைய NSA அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார். அதையும் தாண்டி அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார். இப்போ காவல்துறையிலேருந்து அங்கேருந்து தான் IB வந்து IBலேருந்து தான் அவர் இதுக்கு வந்தார். அப்போ ரான்றது எவ்வளோ முக்கியம். இந்த படம் பீஸ்ட்னு வந்த கோலமா கோயில எடுத்த ஒரு டைரக்டரு காமெடி பீஸ். நம்மலாம் என்ன சொல்கிறது, ஒரு படம் எடுக்கணும்னா கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணோம். நம்ம தமிழ் டைரக்டருங்க எடுக்கிற க்ரைமோ இந்த மாதிரி செம்ம காமெடியாக இருக்கும். காவல்துறை தூக்கிட்டு அப்படியே இது. அப்போது அந்த படத்தில் இவர் எல்லாத்தையும் போய் நான் ராய் ஏஜென்ட்டுன்னு இருப்பார். ஏதோ இவர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி விட்டா விசிட்டிங் கார்டை போட்டு கொடுத்துருவார் போல். நீங்கள் ஃபேமிலி மேன் ஒரு படம் வந்துருக்கேன், அதில் பாருங்கள். அந்த ஹீரோ அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி. ஒன்றுக்கும் அதை பொண்டாட்டியே மதிக்க மாட்டாங்க. இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ற மாதிரி. காரில் போகும்போது ஒரு பைக்காரன் அடிச்சிடுவான். இவர் கேட்பார், கண்ணாடி உடஞ்சிடும் சைட் மிரர். கேட்டதுக்கு அவன் வந்து முறைப்பான். இல்லை போங்க பையன் திட்டுவான், சண்டை போடுப்பான், நம்ம மிரர் உடஞ்சிச்சு என்ன அப்படி பயந்துருக்கேன்னு. பிரச்சனைலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஆனால் ஒருத்தனை துரத்திட்டு வருவாப்பில் பிடிக்கிறதுக்கு. அப்போ அவன் வருவான். அவர் பெரிய வீரர்மா நிற்பார். ஒன்று வச்சவொன்னா போய் விழுந்துருவான். அந்த மாதிரி பாகிஸ்தானில் போய் சண்டை போட்டுன்னு இருப்பாப்புல, ஒரு முக்கியமான இதில் ஆப்ரேஷனில் இருப்பாப்புல. அந்த மாதிரி ரான்றது அவ்வளோ முக்கியம். அதை வந்து இந்த ரா ஏஜென்ட்டு அவங்க வேலை தான் பார்ப்பான். அவன் துப்பாக்கி சூட தெரியும், தற்காப்பு கலை தெரியும். இது இப்போ இதுலன்னா நவீன விஷயங்களை இன்றைக்கி வேறு மாதிரி போகுது. அப்போ சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபைட்டர் ஜெட்டு ஓட்ட தெரியும்னு காமிச்சானுங்க பாருங்கள். அங்கே நிற்கிறான் நெல்சனு. அந்த படத்தில் ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துக்கின்னு நேராக பாகிஸ்தான் உள்ளே போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு
டோக்கன் போட்டு நேராக போய் தீவிரவாதி நீ தான் மீறி நுழையவே முடியாது. ஏங்க அபிநந்தன் ஒருத்தர் போனார் ஞாபகம் இருக்குதா? அடிச்சு சுட்டு தள்ளிட்டானு. சுட்டு தள்ளிட்டேன். சைனா கிட்ட வாங்கி வச்சுக்கிறான், அவனும் ஒரு S-400 வாங்கி வச்சுக்கிறான். ட்ரோனை தான் அவனால் அடிச்சு சுட முடியாது. வார் ஃப்ளைட்லாம் போனால் சுட்டுருவானுங்க. சுட்டு கீழே விழுந்து அவர் பேராஷூட்டில் இருந்து தப்பிச்சு மாட்டி அப்புறம் சர்வதேச வார் இதில் வந்து அவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்ன கொல்லக்கூடாது, எதுவும் பண்ண முடியாது, கொடுத்தாகணும். அந்த இதில் அவர் மறுபடியும் இங்கே வந்தார். இதுதான் நடக்கும். இவர் போய் ஏதோ காரை கொண்டு போய் சினிமா தேட்டரில் படம் பார்க்கறதுக்கு பார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்க் பண்ணிவிட்டு அந்த தீவிரவாதியை பிடிச்சிட்டு ஏற்றிக்கின்னு மறுபடியும் டோக்கனை திருப்பி கொடுத்துட்டு ஃப்ளைட் எடுத்துக்கின்னு இங்கே வருவாங்க. அது வர வரல இந்த டவுன் பஸ்ஸு நீங்கள் போயிருக்கீங்களா? பஸ்ஸில் போயிருக்கீங்களா? எதிரில் அதே பஸ் வரும்போது அவன் கையாட்டிக்குவாங்க தெரியுமா? என்னவா நான் ஷிஃப்ட்டு, நான் 6-2பா, நான் 2:10 இப்போ தான் டியூட்டி எடுத்தேன். அப்படியே சரி சரி பார்க்கலாம். அந்த மாதிரி ரஃபேல் எது 2 வார் ஃப்ளைட்டு இந்த அதை கூட போடலாம். அடுத்து தலைவர் வந்து இது பார்ப்பார், இப்போ புஷி பார்ப்பார். அடாடா இது தெரியாமல் நம்ம வந்து இவ்வளோ நாளாக தலைவர்னு என்னென்னவோ ஒட்டியிருந்தோம்டா, இனிமேல் இருக்குடா பாடுறா. ஆதவே அரசியல் பேசுனா நீ படம் விமர்சனம் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் பாரு. இனிமேல் தலைவர் அந்த படத்தில் வருவார் பாருங்க, தலைவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவங்க ஒய்ஃபை கொண்டுருவாங்க, குழந்தைய கொண்டுருவாங்க, அம்மாவை கொண்டுருவாங்க. தலைவர் அப்படியே கலங்கி போயிடுவார். எது என்ன படம்? தெரி தானே? ஆமாம்மா. தலைவர் அந்த சீனில் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வருவார் பாரு, அப்படியே வில் ஸ்மித் மாதிரியே இருப்பார் அந்த ஹேர் ஸ்டைல்லாம். அப்படியே வந்து ஜீப் மேலே உக்காந்துக்கின்னு தலைவர் பிடிப்பார். அதுக்கப்புறம் குடும்பத்தையே கொண்டுருவாப்புல அந்த வில்ல. அவன் மட்டும் கையில் கச்சாங்க வச்சுக்கோ, யாரும் விட்றாதீங்க. யோ படம் அது இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டார் வேறல்ல. தலைவர் வந்து அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியில் அவங்களெல்லாம் இறந்தா அப்புறம் அப்பாவை கூட கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் அவ்வளோ இதாக வரும். அந்த படம் சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நம்ம தலைவரை ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அவர். அப்புறம் ராஜ்மோகன் இதோ வந்து விட்டார் நம் தலைவர். கில்லி படத்தில் ஏதோ வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஜீப்பை அழகாக சுற்றி திரிஷாவை காப்பாற்றுகிறார். அந்த சீனில் கபடி ஆடும் பொழுது பார்த்தீர்கள் என்றார் அவர் பாணியில். நம்ம வசதி பண்ணி கொடுப்போம், என்ன கஷ்டப்படுறவங்க நம்ம ஏதாவது எடுத்து கொடுக்கலாம்ல. அதே மாதிரி இவர் அருண்ராஜ் அவர் படித்தவர்ல. அப்போ காலேஜ் படம் சச்சின் படத்தில் நம் தலைவர் அந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னு எலெக்ஷனை பற்றியே சொல்லுவாங்க. சர்க்கார் எலெக்ஷனை பற்றியே சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப தேறிட்டீங்க நீங்கள் இப்போ. சரி, நான் தான் அந்த ஃபெயிலியர். எலெக்ஷனு நம் தலைவர் அங்கேருந்து வராரு, வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போகிறதுக்காகவே 1 கோடி ரூபா செலவு பண்ணி இங்கே வராரு. தலைவர் எப்படி பார்த்தீங்களா? கொஞ்சமாவது இவங்களுக்கு எதாவது இது இருக்குதா? ஓட்டோட மதிப்பு தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சுக்குது. இதுக்காகவே நம்ம தலைவரை முதலமைச்சராகணும். அவர் ஓட்டு இல்லைன்னொன்னே அவர் என்னென்ன பண்ணுறாரு, சட்ட போராட்டம் நடத்துகிற அந்த படமே ஒரு உடான்ஸ் படம். அந்த மாதிரி நான் தேவை முடியாது, எழுதி கொடுக்கலாம். உங்கள் ஓட்டை கள்ள ஓட்டை போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, அது ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டிதான். அந்த ஓட்டு கணக்கில் ஏதோ எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க போட்டதா கணக்கு. மற்றபடி வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சிவாஜி கணேசன் ஓட்டே போட்டானுங்க அந்த காலத்தில். அவர் காலிலேருந்து கிளம்பி வந்து அப்புறம் நண்பர்களே தமிழ் மக்களே அப்படின்னு கைட்டிட்டு பேர் சிவாஜி கணேசன். உங்கள் ஓட்டு ஆல்ரெடி போட்டிங்களே சார். போட்டேன்னா எப்போ தலைவரை போட்டு போய்க்கிறீங்க பாருங்க, அட பாவிகளா என் ஓட்டியே போட்டிங்களான்னு அவர் அந்த டைமில் அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் இவரு அப்படியே அமெரிக்காவிலேருந்து அப்போ அருண்ராஜுக்கு அது கொடுத்துடலாம்ல. அருண்ராஜுக்கு அது அப்போ வேறு யாருக்குறா நிர்வாகி? நிர்மல்குமார். அவருக்கு என்ன பண்ணலாம்? நம்ம அவன் கொஞ்சம் அமைதியாக பேசுவாப்புல. அவருக்கு ஏற்ற படம் நல்ல படமா? சரி, என்ன அவர் படமே எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நம்ம பார்த்தா தானே ஏதாவது ஒரு படம். இது பகவதி வச்சுக்கலாமா? பகவதி டீ கடை வச்சுருப்பாப்புல. டீ கடை வச்சு எல்லா மக்களுக்கும் நம்ம தலைவர் வேணாங்க பாவங்க சீட்டு அரசியல் பேசுவாருங்க. இவங்க தான் அரசியல் பேச தெரியாது, அதனால் அவர் விட்டுருவோம். அப்போது அடுத்த படத்தை பீஸ்ட்டு யாருக்கு? அதை ஒரிஜினல். நம்ம இவருக்கு தெரியா, அவருக்கு மெர்சலா கில்லி சொன்னோம். ராஜ்மோகனுக்கு கில்லி. அவருக்கு என்னப்பா விஜய் நடிகர் எல்லா படமும் ஒரே மாதிரி இது, இதில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு உடனே நண்பர் சொன்னார். பாட்டுலாம் கிடையாது, ஹீரோயினை மட்டும் பாரு, ஹீரோயின் மாறி இருக்கும், அப்போ அந்த படத்தை வச்சு நீ முடிவு பண்ணிக்கணும். தான் தலை எழுத்து. அப்போது இவருக்கு அப்போ விஜய் அவருக்கு வேண்டிய படம் எல்லாம் பேசலாமா? வேணாம்ல. அவர் நான் தெரிக்கும் ரத்தம் உரி அப்படின்ட்டுக்கிறார். அதுங்களாம் சிரிச்சுன்னு இருக்குதுங்க. இந்த சீனில் அவர் மட்டும் கோபமாக இருக்கணும்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கோபமாக இருக்கணும், அப்படியே கீழே பார்க்கணும் தலைவரை, முடிஞ்சால் கண்ணில் 2 சொட்டு தண்ணி விடுங்க. அது எனக்கு வராது, புஷிக்கு நல்லா வரும், எனக்கு வராது.
சரி என்ன தலைவரே அப்படி நில்லுங்க, கவலையாக நில்லுங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்க நினச்சிக்கிட்டுனா நினச்சிக்குதுங்க, கீழே உட்காந்துக்குதுங்களா, அதுலாம் சிரிச்சின்னா இருக்குதுங்க. தலைவர் வரும்போது வழக்கம் போல் ஸ்டக் ஆகிட்டுக்குதுப்பா, போன கூட்டத்தில் கூட ஸ்டக் ஆயிடுச்சு, இந்த கூட்டத்துலையும் ஸ்டக் ஆகிட்டுக்குது அப்படின்னு அதுங்க நினச்சின்னு இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மக்கள் பிரச்சனை லைட்டாக அதில் நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, அறிவாலயம் பக்கம் போனால் துட்டை போட்டு இழுத்துருவாங்க அப்படின்னு இன்றைக்குமே அது சொல்லியிருக்காங்க. என்னங்க காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு இது வேணாவா, எங்கெங்கேருந்துலாம் காப்பி அடிக்கிறாங்க பாருங்கள். நம்ம தானே அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம். ஆமாம், ஸ்ட்ராட்டஜின்னு போனால் துண்டை போட்டு இழுத்துருவாங்க. ஒரு 15 பேர் லெட்டர் பேடு கட்சி வச்சுட்டு போனால துண்டை போட்டு இழுத்து ஒப்பந்தம் போட்டுருவாங்களாம் பேசணும் தெரியுமா போன கூட்டத்தில். ஆமாம், பார்க்குறாங்க போலல்ல, பார்த்து தான் இதில் இது எடுத்துக்கலான்னு நம்ம பார்க்குறாங்கன்னு நான் கேட்குறேன். நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த தடவை மக்கள் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தொடுவாரா, இவருடைய அந்த இது இருக்க தேர்தல் அறிக்கை அது சம்மந்தமான சில விஷயங்கள் ஏதாவது வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, சில வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. வரவேற்போம், நடந்தால் சரி. ஆனால் தெளிவாக டிஎம்கே ஒரு விஷயத்தை காப்பி அடிச்சுக்கிறாங்க தெரியுமா. டிஎம்கேவையா வழக்கமாக டிஎம்கே தான் காப்பி அடிப்பாங்க. இந்த விஷயத்தில் இப்போ இவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் வந்துச்சு. போங்க சார், நான் அவங்கள பார்த்து காப்பி அடிப்பேன், நீங்கள் என்ன பார்த்து காப்பி, இவங்க அவங்கள பார்த்து அவங்க இவங்கள பார்த்து காப்பி அடிச்சுக்கிறது. அந்த மாதிரி இவர் திமுகவில் சொல்லுவாங்கள்ல, நமக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, இவரே கூட சொல்கிறாருல்ல, என்ன அவங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி, எனக்கு என்டிஏக்கும் தான் போட்டின்னு. ஒன்றும் என்டிஏக்கும் போட்டி. அப்போ நீங்கள் போன தடவை பிஜேபி இன்னும் பிற கட்சிகள் இது தேர்தலில் நிற்கின்றன்னு பேசுனீங்களா, அப்போல்லாம் வரலையா, அன்றைக்கும் என்டிஏ தானே பேசுனீங்க. இன்னொன்று நமக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு இவர், பார்லிமெண்ட்லையா போட்டியில் போகிறீங்க அப்படி இப்படின்னு இவர் கேட்டார். நியாயமான கேள்வி தான். இவர் என்ன சொல்கிறாரு, நமக்கும் ஸ்டாலினுக்கு தான் பேட்டி. இப்போ நான்றது யார், நீங்கள் என்ன திட்டினா உங்களை திட்டின மாதிரி, எனக்கு சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அப்படியா, என் படம் வெளியே வந்தா உங்கள் படம் வெளியே வந்த மாதிரி என் படத்தை நான் ஓசியில் பார்ப்பேன், நீங்கள் காசு கொடுத்து தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும், காசு கொடுத்து பார்க்கணும், கூடுதலாக கொடுத்து பார்க்கணும். காசு கொடுத்தா உன் காசு எவனுக்கு தேவை, ஸ்பெஷல் ஷோ போடுவான், 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் நீ ரசிகன். உனக்கு ஒன்றுனா எனக்கு வலிக்கும் சொல்கிறாருங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னார், என்னை முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா கிராமமாக வரும். ஆமாம், நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அறக்க மாட்டாதவங்க இடுப்பில் 64 அருவான்னுவாங்க. இப்போ வரமாட்டாரான் அவர். நீ கிராமமாக வேணாம், மாவட்டமாக போனால் கூட இதாகாது இந்த டைமில். இவர் கிராமம் எத்தனாயிரம் கிராமம் இருக்குது தெரியுமா, இவர் வாழ்நாள் முடிஞ்சிடும். கிராமமாக வருவார். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களே சார், கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவார் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் விஜய் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள். அரசு வேலையில் இருக்கேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு கிராமத்திலும் விஜய் இருக்கிறார். அவர்தான் சொல்லிட்டாரே சார், தமிழ்நாடு. ஆமாம், இப்போ அன்னைக்கு கேட்டா என் வீடு தான் அப்படின்னு. என்ன முதலமைச்சர் ஆகிட்டா நான் கிராமமாக வருவேன்னார்ல, அப்போ கேட்டால் என்ன சொல்லுவார், ஒவ்வொரு கிராமத்திலும் விஜய் இருக்கிறார், விஓவாக இருக்கிறார். விஓவான்னு என்னது, வில்லேஜ் கிராம நிர்வாக அலுவலர். அதில் வி இருக்கா, விஜய். என்னவா, அதை தான் நான் அப்படி சொன்னேன். ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு விஓ இருப்பான். அந்த வி தான் விஜய். எல்லார் வீட்லையும் விஜய் தலைவரை விஓ லஞ்சம் கேட்குறான் தலைவரை அப்படின்னு எவனா கேட்பான். இந்த மாதிரி உருட்டுகள் இன்னைக்கு பல உருட்டுகளை பார்த்தோம். அப்புறம் காண்டுன்றாப்புல இன்னும் என்னென்னவோ சொல்கிறாருங்க. நண்பர்கள்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் கரூர் விஷயத்தில் என் மேலே வந்து பழி போட்டீங்க அப்படின்னு. முதலமைச்சர் சொன்னது வேற, நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். எதிரியாக பார்க்கறது இல்லைன்னா, நாங்கள் அரசியல் ரீதியாக அணுகிறோம். ஒரு அதாவது எதிரியாக வெஞ்சன்ஸ் வைக்க மாட்டேன் யாரையும். நீங்கள் என்ன பரம யோகியர் மாதிரி சொல்கிறீங்க. அன்னைக்கு 12 மணிக்கு எங்கள் தலைவர் கரூருக்கு வருவார்னு பேட்டி கொடுத்தது யார்? இது வரைக்கும் மைக்கை பார்த்தாலே தலை ஆட ஆரம்பித்த புஷி அன்னைக்கு மட்டும் எப்படி பேட்டி கொடுக்குறாரு? அப்புறம் கேட்டோம் எங்கள் நிர்வாகி சொன்னோம். உன் நிர்வாகி சொன்னால் தனியாக கூப்பிட்டு இதை வச்சுக்கோ, அந்த வடிவேல் வச்சுக்கிற மாதிரி ஓவர் எங்கே இருக்கிற ஓவர், உங்கள் பின்னாடி தாங்கிறேன் ஓவர், தலைவர் 12 மணிக்கு வரார் ஓவர், இந்த உடான்ஸ்லாம் விடாதீங்க ஓவர், ஏதாவது சொல்லிக்கா. இவர் வந்து இது வச்சுட்டு சொல்லுவாராம், கரூரில் 12 மணிக்கு தலைவர் வந்துடுவார் பொதுக்கூட்டம்னு. அவன் 7 மணிலேருந்து காத்து கிடந்தான். சரி கிளம்பலாம், மத்தியானம் உச்சி வெயில் சாப்பிட கூட போகலான்னா தலைவர் வந்துட்டாருன்னா அவனுக்கு பாரு, தலைவரை பார்த்துட்டு அவள் தான். அந்த பொம்பளைங்க பேசல, ஏமா 2 வயசு குழந்தைய கூப்பிட்டு வரேன், என் தலைவரை விட 2 வயசு குழந்தை பெருசு இல்லையா. அப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு. இதில் அவர் எங்கள் கர்ப்பிணி மேலே கை வைத்தீர்கள்லவா, அப்பொழுதே நாங்கள் வந்து உங்களை விடமாட்டோம். அவர் யார்? ஆதவ். அப்போ 41 பேர் செத்ததுக்கு என்ன போய் பண்ணீங்க? துக்கம் நீங்களே.
அந்த தூக்கம் தீபாவளிக்கு மட்டும்தானா? கிறிஸ்மஸுக்கு கிடையாதா? கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்கல்ல, மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடினீங்கல்ல, ஆடியோ லான்ச்சுக்கு, புத்தாண்டு வந்து கொண்டாடினீங்களா? துக்கம் ஒரு வருஷம் தானே. உங்களுக்கு தெரியுமா துக்கம்லாம் 30 நாள். எங்களுக்கு 30 நாள் துக்கமே கொண்டாடுற அந்த ஆளுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. பண்டிகை கொண்டாடுவாங்களா? துக்க வீட்டில் அந்த வருஷம் ஒரு வருஷம் ஒரு full-ஆ சாவு இந்த வந்துச்சுன்னா என்ன நல்லது பண்ணுவாங்க? ஏங்க பொங்கல், ஏங்க இந்த வருஷம் இது சாவு வந்துச்சுங்க, ஒரு இது துக்கங்க, நாங்கள் பொங்கல் இந்த வருஷம் கொண்டாட மாட்டோம் இதானே சொல்லுவாங்க. ஆமா. ரம்ஜான் கொண்டாட மாட்டோங்க, சொந்தக்காரங்க இறந்துட்டாரு, ரம்ஜான் இந்த வருஷம் கொண்டாட மாட்டோம். குழந்தைங்களுக்கு மட்டும் அதுங்க இதாகிடக்கூடாதுன்னு துணி எடுத்து கொடுத்துக்குறாங்க, மற்றபடி கொண்டாட மாட்டோம் இதானே சொல்லுவாங்க. ஆமா, அதான் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்ஸு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல்லைங்க, வீட்டில் தவறிட்டாங்க இதானே அதான் சொல்லுவாங்க. ஆ? அதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஊரில் இருக்கிற எல்லாரும் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அவரும் தீபாவளி கொண்டாடி விடாதீர்கள். ஆனால் அன்றைக்கி தான் இன்னும் 2 பட்டாசு பாக்கெட் வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி வெடிச்சான் அவன். இவன் சொன்னால் கேட்டுருவாங்களா? ஆனால் அதுலேருந்து என்ன 2 மாதம் பொறுத்தானே இது வந்துச்சு, நவம்பரில் இது வந்துச்சு தீபாவளி, நவம்பர் வந்துச்சு, அக்டோபர் எண்டுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் எண்டு. அதுலேருந்து கரெக்டாக 1 மாதம் பொறுத்து இது கிறிஸ்மஸ். அப்போ தூக்கம் போயிடுச்சு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லுவாங்க தெரியுமா அவங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு. உடனே சந்தோஷமாகிடுச்சு, உடனே கொண்டாடுறா. அப்புறம் மலேசியா போவோம், அங்கேயும் கொண்டாடு. கடைசி படம் தலைவரை அந்த இது இருக்குது, அந்த இவன் அவன் கூப்பிட்டுனாகிறான் தலைவரை, யாரியா சென்சார் போர்டு தான் என்ன சொல்கிறான், இதெல்லாம் கட் பண்ணோம், ஈஓஎஸ் சர்டிஃபிகேட்டு வந்து பார்த்துட்டு போன்றான். அவங்களாம் அப்படியே தலைவர் மேலே கை வச்சேன்னா அவன் தெரியுமா, நம்ம போகலாம் மலேசியாவுக்கு, காலிக்குறாரு மாலி, ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். தலைவர் அந்த கோட் நல்லா இருக்குதா, நல்லா இருக்குது ஆட்டு முடிச்சுட்டு வராங்க. தலைவரை அவன் கூப்பிட்டாங்கிறான் தலைவரை, ஏய் இப்படியா, யார் அவன், என்ன பெரிய ஆள் அவன், தலைவர் மேலே கை வச்சேன்னா அவன் தெரியுமா, அவன் கொண்டாடு புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு 5ஆம் தேதி தலைவரை ஃபைனலாக லெட்டர் அனுப்பிச்சிட்டான். என்னான்றான், இந்த மாதிரி நாங்கள் வந்து ரிவைஸ் கமிட்டி போடுறோம். போட்டேன்டா, ஏய் அவன் வர சொல்லுப்பா, நம்ம ஆளுங்களை வர சொல்லு, என்ன பண்ணலாம் தலைவரை, கேஸ் போடுங்க தலைவரை, பயந்துருவான், போடு கேஸை. அதுக்கப்புறம் தான் மொத்தமாக போச்சு. ஒழுங்காக 25ஆம் தேதி 22ஆம் தேதி அந்த பட விஷயத்தில் அணுகி இருந்தால் படம் கரெக்டாக 9ஆம் தேதி வந்துருக்கும், நல்லா கல்லா கட்டியிருக்கலாம். இதை வருத்தப்பட்டார்ல, இது உயிரோடு உணர்வோடு கலந்த இது வாய் ஒய் தலைவரை நல்லா எப்போ எக்ஸ்பிரஷன் காமிக்கணும், அப்படி மூஞ்சில் இருக்குது எல்லாம் கிளம்பி அப்படி மூஞ்சில் வந்து அப்படியே இது பண்ணணும் அப்படின்னு அப்படியே நின்ட்டாப்புல, போதுமா அப்படின்னு பார்த்தாப்புல ஆதவ, என்ன கரெக்டாகுதா, கொஞ்ச நேரம் நில்லுங்க தலைவர், அப்படி அழுகுற மாதிரி நில்லுங்க அப்படின்னு. என்னையா எல்லாத்துலேயுமே நடிப்பு வந்தியா, சப்ஜெக்ட் பேசு, இன்னைக்கு என்ன நடக்குது, உங்களுடைய சொத்துக்கள் விவரங்களை சொல்ல முடியுமா? ஊழல் செஞ்ச சொத்துக்களோட ரொம்ப பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்போ தேர்தலில் போட்டிடுறோம், பகிரங்கமாக எங்கள் சொத்துக்களை அறிவிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இருந்த சொத்து இப்போ சம்பாதிச்சது, இதை எம்ஜிஆர் அப்போ கேட்டார், அதுதான் எம்ஜிஆர் வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் யாரோ எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அது கேட்குறாரு, நியாயமான கேள்வி. நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டியிட போகிறோம், எங்கள் சொத்தை இப்போவே நாங்கள் பொது வெளியில் இது பண்ணிடுறோம். விஜய்க்கு இத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இத்தனை ஸ்கூலுக்கு இது, அந்த ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, இது இருக்குது அது இருக்குது அது இருக்குது இது இருக்குது, அசையும் சொத்து அசையாத சொத்து ஓடுற சொத்து ஓடாத சொத்து இதெல்லாம் ஆத ஒரிஜினாக இது இருக்குது, அருண்ராஜ் இது கூட வெளியிடுங்க. 5 வருஷம் பொறுத்து நீங்கள் பாருங்கள், இதில் 1 ரூபா கூடியிருந்தாலும் நீங்கள் எங்களை கேளுங்க. அதான் முறையற்ற இப்போ சில ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், வருமானம் வரும், அதெல்லாம் கரெக்டு. எவ்வளோ வரும், ஒரு மாதிரி இதாக வரும், 100 கோடியாக வரும். காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ, 80 கோடி ரூபா காம்ப்ளெக்ஸுக்கு வரும். மாதம் வாடகை ஒரு 20 லட்ச ரூபா வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபா. அதுக்கு டேக்ஸ் கீஸு போக எவ்வளோ, அது பராமரிப்பு அதெல்லாம் போக வரும் அதானே. ஆமாம். இந்த இது எவ்வளோ பெருசாக இருக்கிறோம், ஒரு 20 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குமா, காமிங்க. நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறோம், தெரிய விடுங்க, உண்மையிலே ஏற்றுக்கிறோம். அதை விட்டோன்னா எதிரில் உட்காந்து எதாச்சுன்னு இருக்கிறீங்க, இப்படி நீட்டினீங்கன்னா இப்படி இருக்குது, நாளைக்கு இருக்குது, அவங்க உட்காந்து நோண்டி எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. தலைவரே நீ என்னென்ன பண்ண ஏது பண்ணான்னு புஷி பயந்துட்டு இருப்பாப்புல. ஏன்னா தலைவர் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறாப்புல, இந்த ஆதை விட்ட கொடுத்து எழுதவே சொல்லக்கூடாதுப்பா, சொத்துக்கணக்கெல்லாம் கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் கேட்குறது மக்கள் விஷயம் பேசணும். இந்த நடிப்பு மாடுலேஷன் மாறிச்சு பார்த்தீங்களா, போன தடவை கூட்டத்துக்கும் இந்த தடவை கூட்டத்துக்கு மாடுலேஷன் மாறிக்குது பாருங்கள். இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவரும் இப்போ தானே இம்ப்ரூவ்லாம் பண்ணலாங்க, பழைய மாடுலேஷன் வந்துச்சு அங்கிள், அது வந்துச்சு இப்போ
ஆனா சாருன்னு தானே சொன்னாங்க. சாருன்னு தானே சொன்னாங்க. ஸ்டாலின் சார் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஸ்டாலின் சாரு. ஆனால் அந்த தொனி, அந்த மாடுலேஷன் அது வந்துச்சு இல்லை, அது வேற என்ன பார்த்தீங்க? வேற நிறையா பார்த்தோம் சார். தீய சக்தி, தூய சக்தி, அதை வந்து மறுபடியும் அது மறுபடியும் வந்து பதிவு அங்கங்க பண்ணிட்டே இருக்காங்க. தீய சக்தி, மானே தேனே பொன்மானே. அப்புறம் ஏன் திமுக கூட மட்டும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, போட்டி உங்களுக்கு தான், சும்மா மற்ற கூட இருக்கவங்க எல்லாம் காமெடி பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதுவும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அது என்னன்னா, இவர் போட்டியிலே இல்லை. ஒரு காமெடி சொல்லிட்டா, விருப்ப மனு கொடுத்தாங்கல்ல, ஆமா, திரும்ப எத்தனை வந்ததுன்னு எத்தனை வந்துச்சு? தெரியலையே. படிச்சிங்களா? அப்டேட்டா இல்லையா நீங்கள்? என்ன நீங்க அப்டேட்டா? நானும் அப்டேட்டா இல்லை. 500க்கும் குறைவாக தான் வந்துச்சுன்றாங்க. அப்படியா போகிறேன். ஏய் எப்பா, டேய் டேய் இங்கோடா, என்ன இந்த 2 மணி அன்னைக்கு நேரத்துல வாங்கிட்டு போனேன்ல? ஆமாம். எங்கடா என்ன எங்கடா? மாவட்டம் 500 கொடுத்து வாங்க சொன்னாலும் வாங்கிட்டேன், மாவட்டத்தில் கொடுத்துட்டேன். அங்கே போய் கேளு, என்ன வந்து கேட்குறேன்? டேய் 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 நீங்கள் 3 ஃபார்ம் வாங்கிட்டு போனேன், எங்கடா 3 ஃபார்ம்? நீ நான் கை நீட்டினா குத்த தலைவரை பார்க்கலான்னு வந்தால் தலைவர் இல்லை, நீங்கள் எதோ பேப்பர் கொடுத்தீங்க வாங்கிட்டு போனேன். என்னடா பண்ணேன்? என்ன பண்ணால் வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன், கொண்டு தரவா? ஏய் என்னங்கடா இவ்வளோ அநியாயம்? எவனா நான் சொன்னேன்ல தான் வரமாட்டான்னு, சுண்டல் விற்கிற மாதிரி வேணா விற்பான், நான் விருப்பம் பண்ணுவேன். இவங்க வந்து கூட்டம் கூட்டி ஒரு பெரிய சீனை போடலான்னு பார்த்தாங்க. என்னாச்சு? 12 செக்டாரில் ஓட்டு போச்சு. இது போக ஊரில் இருக்கிறவங்க வேறு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஆமா ஓட்டே போட்டுறாது அவள் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போது அந்த பனையூரில் 12 செக்டார் ஓட்டு போச்சு. வேறு என்ன லாபம்? ஃபார்மை வாங்கி கூவி கூவி தீ கொடுத்து ஒன்றும் வரல. ஒரு 200 300 வந்துக்குது போல். அவங்க கூட ஏதோ நம்பிக்கையில் ஏதாவது தலைவருக்கு கட்டுவான். புஷி ஆனந்த் அண்ணனுக்கு 10,000 இப்படி. அப்போ 234 தொகுதிக்கு சாதாரண ஒரு நம்ம இவங்க அந்நியாரே ஒரு 300 400 பாரம் வந்துக்குது. எத்தனை தொகுதி தெரியாது, எந்த தொகுதி தெரியாது. அதில் அவங்களுக்கு எடுத்தது இப்போ எவ்வளோ? இப்போ 6 தொகுதி வச்சுக்கிங்க. அந்நியார், பார்த்தசாரதி, அவர் பையன் 3, அப்புறம் கூட இருக்கிறார் சுதீஷ். இதில் வெளியே சுதீஷ் வந்து அங்கே ராஜ்யசபா. ராஜ்யசபா. ஓகே. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ராஜ்யசபாக்காக திமுக கூட்டணி வந்துக்கிறாங்க. சுதீஷ்ன்றீங்க சாதாரணமாக? சாதாரண விஷயமா அது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்புறம் தரேன்னார். இந்த செட்டு விட்ருங்க, அடுத்த செட்டு தரேன்னு. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உடனே தரேன். தட்கல் முறையில் ராஜ்யசபா உடனே மாறிட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்துச்சுன்னா சார்? அதான் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னார். வெயிட்டிங் லிஸ்ட்டுமா, வண்டி ஏறும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு. முடியாது, அங்கே பார் தட்கலில் போட்டால் உடனே கட்சிச்சு ஏர் அப்படின்னு. அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு தான் தேமுதிக இங்கே வந்துச்சு. கொள்கை அது அதெல்லாம் தனி வந்துட்டாங்க. அதனால் 6 சீட்டு கொடுத்தா 3 சீட்டு இவங்களுக்கே போயிடும். மீதி 3க்கு அவன் பார்க்குறான், இந்த 3க்கு நம்ம என்னத்தை விருப்பம் பண்ணி கொடுக்குறதுன்னு. ஆனால் அந்நியார் ஒழுங்காக நீ இப்போ கொடுக்கலன்னா அடுத்து உள்ளாட்சி வரும், வச்சு செஞ்சிருவோம் பார்த்துக்கணுன்னா, ஐயா தோவரணி அப்படின்ட்டு மறுநாள் எல்லாம் போய் ஃபார்மை வாங்கினான். அப்புறம் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்ப கட்டுற மாதிரி எதாவது பண்ணுங்க, அப்போ தான் நம்புவாங்க கட்சி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கொஞ்சம் பேர் கொடுத்துக்கிறான். இங்கே அது கூட இல்லை, ஃபார்மை வாங்கினவன் போயிட்டான், திரும்ப வரல. அவன் எங்கே போகிற வழியே அப்படி கிழிச்சி ராக்கெட் செஞ்சு விட்ருப்பான். என்னடா இது இவ்வளோ கேள்வி இருக்குது? கேள்வினால நமக்கு பயமாச்சே, தலைவருக்கே பயம், நமக்கு அதை விட பயம். என்னடா இது அப்படின்னு ஒரு நாள் கூத்துக்காக எல்லாம் அவ்வளோதாங்க. வேற என்னங்க, கும்பல் காட்டணும்னு நினச்சாரு அவர். புஷிக்கு தேவை அதுதான் கும்பல். இப்போ கூட அவர் கிளம்ப சொல்கிறாரு, நான் 4 மணி நேரம் இங்கேருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும், யாரும் என் கூட வந்து விடாதீர்கள் அப்படின்னா கல்லால் அடித்து விடாதீர்கள். அதான் பைக்கில் அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம். அது ஒரு முன்னெச்சரிக்கை தானே சார்? இவங்க பாணியில் வராதிங்கன்னா வாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஷூட் முடிச்சுட்டு போய் பாருங்கள் எவ்வளோ பேர். அப்போ வரும்போதே பார்த்தோம் நம்ம பைக்கில் கீழெல்லாம் விழுந்தாங்க, பைக்கெல்லாம் எடுக்கல, எடுத்து டாட்டா கட்டுறான், வணக்கம் சொல்கிறான், கீழே விழுந்த பைக் எடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆமாம், அன்றைக்கும் விழுந்தாங்க. என்னைக்கு அது ஒரு பெரிய இதாக போதும் தெரில. என் வாய் வேறு சும்மா இருக்காது. இந்த ரோட் ஷோ என்ன சார் பண்ணுவார்? சொல்ல தான் செய்வார், சுற்றி இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும்ல, தொண்டர்கள். ஏங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு பொதுக்குழுக்கு போனார், அப்போ ஏங்க யாருமே வரல? சொல்லாமல் போயிருப்பாரோ? அதே இவங்க தான் டயரில் கேமரா வச்சாங்களா, ரமேஷ் என்ன நடக்கிறது, இப்போ தான் அவர் காலால் அவரே ஏறுறார். அப்போ நான் தலை போட்டுருவா, என்னது கார்கிட்ட வந்தவுடன் விஜய் செய்த சம்பவம் என்ன பண்ணார்? டோர் திறந்து உள்ளே உட்காந்தாரு. இன்றைக்கி நான் யோசிச்சுனே இருந்தேன், பின்னாடி சீட்லேருந்து இறங்கி முன்னாடி சீட்டு நான் யோசித்தேன், அது போட போகிறானுங்க பாரு. நடு சாலையில் விஜய் செய்த சம்பவம் நெகிழ்ந்த ரசிகர்கள். அதுக்கப்புறம் கூட கூட்டம் கூடிச்சு. இப்போ எனக்கு பேட்டி எடுக்க வந்து சொன்னார், நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னாப்புல. எவ்வளோங்கண்ணா? இல்லைண்ணே, நடு சாலையில் விஜய் செய்த சம்பவம்னு போட்டிருக்காங்கண்ணே. போட்டானுங்களா? என்ன அதுன்னு உள்ளே போய் பார்த்தா பின்னாடி சீட்லேருந்து முன்னாடி உட்காந்தாரு.
அடுத்து இன்னொன்று போட்டிருப்பானே, காரிலிருந்து விஜய் செய்த சம்பவம். என்னது? கார்லேருந்து வேலைக்கு ஏய், செருப்பில் நம்மளுக்கு இப்போ கால் விட்டா மண் ஏதாவது மாட்டிக்கும், சின்ன கல் மாட்டிக்கும் தெரியுமா, என்ன உதறினாலும் போகாது. அடைச்சே அப்படின்னு செருப்பை கழட்டிட்டு 2 உதற ஓதிட்டு போட்டு வருவோம். வாழ்நாளில் எல்லாருக்கும் எப்போ தடவை நடந்திருக்கும். இது அன்னைக்கு விஜய்க்கு நடந்தது. வெளியே வந்தவுடன் விஜய் செய்த முதல் சம்பவம், நெகிழ்ந்த புஷி, பரிதவித்த ஆதவ் அர்ஜுன், பதறி போன சிடிஆர். என்னடா பண்ணார்னா குனிஞ்சு செருப்பு எடுத்தாராம். அவன் புஷி பயந்துட்டு இருப்பாப்புல. வழக்கமாக ரூமில் தானே அதெல்லாம் நடக்கும். இதுனா பப்ளிக்லேயே தலைவர் செருப்பை கையில் எடுக்கிறாரு. செருப்பை உதறி போட்டுக்கிறான். என்னங்க கட்சி, என்னங்க பண்ணுறாங்க? அதான் பண்ணுங்க தலைவரே. அந்த மேட்ரு விட்டேன் பாருங்க. எதிரியாக நான் என்னை நினைக்கிறீர்களே. என்ன, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு கட்சிக்கிறாராம். ரொம்ப தென்னாவிட்டு தானே இது. ஆமாம், இவருக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கட்சிக்கிறாராம். அந்த ஃப்ரெண்டு வந்து இவரை ஃப்ரெண்டாக நினைக்கலையா. ஸ்டாலின் சார், நீங்கள் காலையிலேருந்து ஆட்டின் காட்டுன்னு போவீங்க, நைட்டு போய் அங்கே ஃபுல்லாக கும்பல் சேரும், போலீஸ் எச்சரிக்கை மீறி இது பண்ணுவீங்க. நேற்று கூட லாஸ்ட் மினிட்ல தான் 24 ஹவர்ஸ்க்கும் முன்னாடி தான் கம்மியாக தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. நீ பர்மிஷன் திரும்ப நான் ஒன்று சொல்கிறேங்க, பொதுக்கூட்டம் பர்மிஷன் கேட்டால் கிடச்சிரும். எடப்பாடி நேரத்துக்கு அதுவே லாஸ்ட் மினிட்ல தான் தந்தாங்க. எடப்பாடி நேரத்துக்கு கலந்துட்டாரா பொதுக்கூட்டத்துக்கு கொடுத்துருவாங்க. நீ இன்றைக்கும் என்ன சொல்கிற, கட்சி நிர்வாகிகள் சந்திப்புன்ற, அங்கே இருக்கிற எல்லாம் கட்சி நிர்வாகிகளும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபார்மேஷனாக தான் சார் போச்சு. இவ்வளோ பேர் மேற்கூரெல்லாம் அமைச்சாங்க. அதை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம்ல, ஏப்பா புட்டுக்குதுரா அப்படின்னு. அதுவும் தேர்தல் நேரம் புட்டுக்குச்சுன்னா, அதனால் அந்த இது டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு இருந்தது. இன்றைக்கி இடிச்சு தள்ளி விட்டு உள்ளே வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. ஆமாம், கியூஆர் இல்லாத கியூஆர் கூட கியூஆர் கூட ஓடு அப்படின்ட்டு போலீஸ்லாம் என்ன பண்ண முடியும், வந்துட்டானு இது பண்ணிட்டாங்க. அப்போது நீ பொதுக்கூட்டமாக நடத்தினா எல்லாரும் வந்து நிற்க போகிறான். நீ பேசி இதே ஸ்டண்ட்டு இதே ஸ்டைலை காமிச்சிட்டு போக வேண்டியது தானே. இதுதான் பிரச்சனை. சரி, இப்போ வந்து விஜய் கட்சியில் யார் யார் எங்கெங்கே போட்டி போடுறாங்க. ஆமாம், அவர் கூட பெரம்பூர் தொகுதியில் நிற்கிற போது ஒரு தீர்மானமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம தான் பிரேக் பண்ணோம் அது நேற்று. பெரம்பூர் தொகுதியில் அவர் நிற்க போகிறாருன்னு நமக்கு அவங்களுமே ஒரு கொஞ்சம் அரசியல் புரசலாக ஓடிட்டு இருந்தது. ஆதவ் நிற்கிறாரா இவர் நிற்கிறாரான்னு. என்ன பிரச்சனைனா, இவர் நிற்கிறாரு பெரம்பூர். அதுக்கு ஆதவ் சொன்ன கதை தெரியுமா, உலகிலேயே இந்த கேஜிஎஃப் படம் பார்த்துறீங்களா, அந்த ஹீரோ அந்த நேரத்தில் அவன் வருகிறான், அங்கே நடக்கிறது ஒரு பூகம்பம், மக்கள் செத்து மடிகின்றனர், யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் குழந்தைகள் அனைவரும் பாதுகா, அப்பொழுதுதான் ஒருத்தன் அங்கே வருகிறான். இந்த கதை அதான் நேற்று பார்த்தேன். ஆதவ் ஏங்க எந்த தொகுதியில் நிற்க போறீங்க இவர் அவர்கிட்ட கேட்டாராம். ஒரு ஒன்றே பொறிச்சிட்டு, எங்கு வறுமையும் இதுவும் நிலவுகிறதோ, அரியலூர் ஜெயங்கொண்டம் இங்கெல்லாம் வறுமையே கிடையாது, எல்லாம் நல்லாகிறான் எல்லா இளைஞனும். எங்கு வேலையில்லா திண்டாட்டம் எதுவுமே இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் வாடுகிறார்களோ, எங்கு சாக்கடைகளும் இதுவும் ஓடுகிறதோ, எங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கே வந்து நான் நிற்பேன். அப்போ தமிழ்நாட்டில் எங்கன்னா நிற்கலாமே. ஆனால் பெரம்பூரில் மட்டும்தான் அவ்வளோ பிரச்சனைங்க தான். எங்கு போதை புழக்கம் அதிகமாக இருக்குதோ, நீங்கள் பெரம்பூர் விட்டு வில்லிவாக்கம் வந்துட்டீங்க வச்சுக்கிங்க, கஞ்சானா என்னன்னு கேட்பான். கஞ்சானா அதான் அந்த மாதிரி தெரியாதுங்க எங்களுக்கு. சரக்கு டாஸ்மாகு சத்தியமாக தெரியாதுங்க எங்களுக்கு. அந்த சைடு குளத்தூர் போனாலும் அதே தான். ஆனால் உள்ள பெரம்பூர் உள்ள கால் எடுத்து வச்சுச்சிங்க, ஒரே கஞ்சா புகை மூட்டத்துலேயும் சூடும் மேகங்களும் புகை மண்டலமும் மக்கள் வாழ்க்கையும் கஞ்சாவும் அப்படின்னு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் சாக்கடை ஆறா ஓடும். சென்னையில் வேறு எங்கேயுமே இல்லை, பெரம்பூரில் மட்டும்தான் ஓடுது. அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள். நீங்கள் அப்படி வேலையில்லா திண்டாட்டம் நீங்கள் இருக்கிறீங்க வச்சுக்கிங்க, வெளிவாகத்தில் காலை வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வேலை கிடச்சிடும். எங்கப்பா இதுக்கு வரியா அதுக்கு வரியா, இன்ஃபோசிஸ் வேறு என்ன கம்பெனி, இது கம்ப்யூட்டர் கம்பெனி, அங்கே வரியா, காக்னிசன்ட் வரியா, கார் வச்சே கூப்பிட்டு போவாங்க. இன்ஃபோசிஸில் தெருமுனையில் வந்து ஏறணும், காக்னிசன்ட்டில் வீட்டில் வந்து தீன்பிடுவான். என்ன சொல்கிறேன் சரியா? நான் யோசிக்கிறேங்க. போ பெரம்பூருக்குள்ளே போ, ஓடு. இந்த சைடு குளத்தூர் போனால் என்னவா தொழில் தொடங்குறியா, வியாபாரம் பண்ணுறியா, வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த பெரம்பூர் தொகுதியில் மட்டும்தான் அப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு பேச்சு பேசுகிறோம் வச்சுக்கோங்க, தலைவர்கிட்ட நான் பேசினேன், அவர் வந்து ஏதோ யோசிச்சிருக்காரு, அவரோட ஐடியா ஒன்று இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் யோசித்தோம், நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. சென்னையில் அவங்க திமுக கோட்டைன்றாங்க, கோட்டையிலே கொடி நாட்டுவதான் நம்ம வேலை தலைவர் சொன்னார். அதனால் கோட்டையிலே கொடி நாட்ட போகிறோம் இந்த தடவை. சென்னை அவங்க கோட்டை தானே, கோட்டையில் தலைவர் இப்படி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல.
என்னங்க இது, சூளும் மேகங்களும் புகை மூட்டமும் பெரம்பூர் தொகுதியை சுற்றி கொண்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதி சூப்பராகுது, கொளத்தூர் நல்லாகுது, வேலையில்லா திண்டாட்டம் பெரம்பூரில் மட்டும்தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் இருக்கு. அதனால விஜய் வந்து அங்கே நிற்க போகிறாராம். என்ன கதை தெரியுமா? ஆனால் அவங்க முன்னாடி சொன்ன அந்த 4 தொகுதி சொன்னாங்க, அதில் இந்த பெரம்பூர் இல்லையே, இப்போ தானே புதுசாக இவங்க செக் பண்ணிக்கிறாங்க. முட்டு சந்துக்கு போகிறதுக்கு எந்த தொகுதியாக இருந்தாண்ணா இவங்க செக் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சு எங்கே அதிகம் இருக்குது, திருச்சபையில் எங்கே அதிகம் இருக்குது, பெரம்பூர் இருந்தா சூளும் மேகங்களும் புகை மூட்டமும் ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் விஜய் அந்த மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க. இது ஒன்று. விஜய் பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் ஆதவ். வில்லிவாக்கம் பாவம். அப்போ ஜேசிடி பிரபாகரன் அவ்வளோதான், போ எங்கேயாவது போ. விஜய் பெரம்பூர், வில்லிவாக்கம் ஆதவ் அர்ஜுனா, மயிலாப்பூர் புஷி ஆனந்த். மயிலாப்பூர் ஆமாம். இப்போவே எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. புஷி ஆனந்த் நிற்கிறாருன்னா நமக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்னு. மயிலாப்பூர் புஷி ஆனந்த். ஆர்பர் வந்து அருண். அருண் யார், கட்சிக்காரா, கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, இல்லை விருப்ப மனு வாங்கி கொடுத்து 10,000 ரூபா கட்டி நேர்காணலில் உட்காந்து வந்தாரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஐஸ்வரி கணேஷுடைய சொந்தக்காரர், வேல்ஸ். அதுக்கப்புறம் ஆர்கே நகர். இது நம்ம இவர் இப்போ அவர் தான் அங்கே நிற்க போகிறான்றாங்க. நம்ம சேகர் பாபு பழைய தொகுதி, ஜெயலலிதாலாம் நின்ன தொகுதி. அங்கே வந்து மரிய வில்சன். மரிய வில்சன் யார் தெரியுமா? யார், கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, விருப்ப மனு வாங்கினாரா, விருப்ப மனு கொண்டு வந்து கட்டி நேர்காணலில் கலந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. கட்சியில் ஒரு உறுப்பினர். அப்போ அவர் ஜேபிஆர் காலேஜ் இருக்குல்ல, ஆமாம், அந்த வாரிசு அவர். ரொம்ப அரிய வகையாலை, ரொம்ப கஷ்டப்படுறவர் அவர். இந்த அருணும் அப்படி தான், ரொம்ப அரிய வகையாலை, அவரும் கஷ்டப்படுறவர். இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு, கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவர், ஆனால் கட்சியில் எல்லாமும் அவர் தான். விஷ்ணு ரெட்டி. அவர் வந்து டி நகர். அவர் தான் எல்லாம் பண்ணுவார். கட்சியில் எல்லாம் முடிவு அவர் தான் எடுப்பார். அவரும் ஜானும் சேர்ந்து தான் எடுப்பாங்க. தலைவர் தலைவர் எடுக்கிறது முடிவு எடுக்கிறது இல்லை. தலைவர் இவங்கள்ட்ட ஆப்போசிட் கம்னு இருப்பாப்புல. நான் இந்த தலைவர் இந்த இடத்துல கர்ஜிக்கணும், இந்த இடத்துல கண்ணீர் கலங்கணும், இந்த இடத்துல இப்படி நிற்கணும், இந்த இடத்துல இடுப்பில் கை வச்சு நிற்கணும், இந்த இடத்துல அப்படி பார்க்கணும், அதான் எல்லாம் அதுதான் டைரெக்ஷனு. அப்போ அந்த விஷ்ணு ரெட்டி வந்து டி நகர். தலைவர் பெரம்பூர் மட்டும் இல்லை, நாகப்பட்டினத்தையும் யோசிச்சுனுங்கிறாப்புல. இன்னும் சில பேர் சில இதெல்லாம் ஊட்டினுங்கிறாங்க, திருச்சி கிழக்கு அதெல்லாம் இல்லை. தலைவர் நாகப்பட்டினம் இதுதான் யோசிச்சுனுங்கிறாப்புல. ஒன்று மீனவர் தொகுதி, இன்னொன்று இந்த தொகுதி. ஏன்னா தலைவர் ரெண்டும் சேர்ந்து இங்கே தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. ரெண்டும் சேர்ந்த ஒரு தலைவர். அதனால் எப்படி பாருங்க, இவங்களுக்கு நம்புங்க, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவும் கிடையாது, எதையும் பார்க்க மாட்டார். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்ங்கிறாப்புல, முஸ்லீம் வீட்லேயுங்கிறாப்புல, இந்து வீட்லேயுங்கிறாப்புல, பட்டியலின மக்கள் வீட்லேயும், எல்லா வீட்லேயுங்கிறாப்புல. ஆனால் பெரம்பூரில் அதிகமாக இருப்பாப்புல. ஏன் சொன்னீங்களே, சர்ச்சை அதிகமாக இருக்குன்ட்டு. நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் அதிகம். அதனால் அது இனம் மதம் எதுவும் கிடையாது, நம்புங்க இது. அதனால் இதுதான் அவர்களுடைய தொகுதி. இது இப்போதைக்கு வந்து லிஸ்ட்டு. சிடி நிர்மல்குமார் கோவை, இது மதுரை வடக்கு. மதுரை பெரிய மோதல் இருக்குது அங்கே. இவர் இருக்கிறார்ல, அவர் பேர்னா கோ தளபதி. இவர்கிட்ட முட்டி இருந்தது மாணிக் தாகூர். அப்புறம் காங்கிரஸும் அங்கே கேட்குதுன்றாங்க. மதுரையே இப்போ ரொம்ப ஆடி போய் கிடக்குது அங்கே. இது இவர் ஏற்கனவே திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டோம், அங்கே போய் வேலையை பண்ணுங்கிறாரு. அவர் இங்கே யாருலேயும் கலந்துக்கிறது கிடையாது. யாருலேயும் கலந்துக்கிடுது. அங்கே போகிறாரு, காவடி தூக்குறா, காவடி தூப்பா, ஆட்டோ ஓட்டணும் சார், ஆட்டோ ஓட்டலாம். வேறு என்ன பண்ணணும், மாட்டு வண்டி ஓட்டணும் சார், ஓட்டிடலாம். வேறு சார் அப்படியே அந்த முள் படுகையில் படுகையோ, ஒரு ஓட்டுக்காக என்ன நான் துன்பப்படுத்துகிறேன் பார்த்தியா, முள் படுகையெல்லாம் படுக்க முடியுமா? சரி சார் வேணாம் சார். நெருப்பு மிதிக்கிறீங்களா சார்? ஏன் நியாயம் கொஞ்சம் பார்த்து சொல்லிங்க. சரி சார், சைக்கிள் புதுசு தானே சார், அரசியலுக்கு புதுசு தானே. ஆமாம், பழசாக இருந்தால் நெருப்பு மிதிக்கலாமா? இல்லை சொல்கிறேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஆமாம், அதான் நானும் சொல்கிறேன். அவன் இப்படியே பண்ண வச்சு லாஸ்ட்டில் நெருப்பு மிதிக்க வச்சிட்டான்னா. அதனால் கேட்டுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. ஆட்டோ ஓட்ட சொன்னீங்க, ஓட்டினேன். காவடி தூக்க சொன்னீங்க, தூக்குனேன். டான்ஸ் ஆட சொன்னீங்க, எனக்கு வரவே வராது, டான்ஸ் ஆடினேன். அப்புறம் விஜய் பாட்டெலாம் பாட சொல்லிட்டாதீங்க. அப்புறம் அந்த கதைலாம் வந்து 2 படம் 3 படம் தான் ரிவ்யூ பண்ணுவேன். எல்லா படமும் நான் பார்த்ததே இல்லைப்பா, நான் ஃபுல்லாக வேறு இது அப்படின்னுவார். அதனால் இன்னிலேருந்து நிர்வாகிகள் விஜய் படத்தை பார்த்துருக்கேன் தயவுசெய்து. ஆரம்பத்துலேருந்து இந்த முதுகில் சோப்பு தேய்ப்பாங்களே அந்த படத்துலேருந்து பார்த்தா தான் நீங்கள் ரசிகர்கள்ட்ட போய் சொல்ல முடியும். அந்த படத்துலேயே தலைவர் வந்து செவுரில், அவர் இருக்கிற இடத்துல செவுரில் ஒரு ஓட்டம் இருக்கும், கையை விட்டு சோப்பு போடுவார்.
அன்றைக்கே தலைவர் வந்து அந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு பற்றி சிந்திச்சவர் அப்படி இப்படின்னு புசிட்ட குத்தா நல்லா சொல்லுவாப்புல இந்த இதெல்லாம். ஏன்னா படத்தை கொஞ்சம் அந்த ரசிகர்களே அரசியல் படுத்தணும் அவர்கள்ட்ட. இந்த ஆனா சில பேர் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். விஜய்க்கே அரசியல் தெரியாது, இவங்க அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. விஜய்க்கே அரசியல் தெரியாது, கூட இருக்கிறவங்களே தெரியலன்னா தானே சினிமா விமர்சனம் பண்ணுகிறாங்க. ஏதாவது ஒன்று வருதா? இந்த நிர்மல்குமார் தாண்டி வேறு யாராவது அரசியல் பேசுகிறாங்களா சொல்லுங்கள்? லைட்டாக இப்போ ஆதவ் பேசுவார், நம்ம அப்படியே நம்பிக்கை வைப்போம், பரவாயில்லப்பா நல்லா பார்த்தா தூக்கி போட்டு உடச்சிடுவாப்புல. ஒன்று ஏய் ஒண்டி கொண்டு வரியா வச்சுக்கலாமா ஜோடி போட்டுக்கலாமான்னு, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது வளருது சூழும் மேகங்களும் கரும்புகையும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறது. இதான் நிலைமை. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு நேர்காணல மாபெரும் கட்சிங்க அடுத்த சக்தி. ஆமாம், அவர் வேற இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேரோட போய் சென்னையில் இணையறதுக்கான ஒரு பெரும் விழா நடத்தினுக்கிறாப்லையாம். அவர் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் போல விஜய் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயசாகும் போது என்ன சொல்லுவாங்க, ஞாபக மருதி நோய் ஒன்று வருமே, அல்சைமர். இந்த மாதிரி அல்சைமர் வந்துட்டு யாரும் கவனிக்கலாம் எதாவது பண்ணுவான் தெரியுமா? சில பேர் அப்படியே கவனிக்காமல் அப்படியே இருப்பாங்க, யாரும் கவனிக்க. ட்வீட் கூட ஒன்று பார்த்தேன், 25 தொகுதி வந்து தரதா இருந்தாங்க, எனக்கு 3 போதும்னு சொன்னதா அவர் சொன்னார். பெரிய தகராறு ஆகிட்டு இருக்குதுங்க. நேற்று பேசி புசி சொல்லிடுறாப்புல 25 வாங்கிக்கிங்க. 3 பேர் அதுக்கே நான் தேரணும், துட்டு கிட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வரேன் அப்படின்னு. இந்த தகராறு இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. யோ நாங்களே 200 வச்சு கஷ்டப்பட்டுக்கிறோம், 25 வாங்கிங்க தலைவர், நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், பழம்பெரும் முதுபெரும் தலைவர், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க, 3 தான் எங்களால். சீட்டு நிறைய தான் ஆள் இல்லை, சீட்டு நிறைய கொடுக்க தான் ஆள் இல்லை. ஏன்னா பாருங்கள், காமெடிலாம் பாருங்கள். ஒவ்வொரு வீட்டில் விஜயிக்கிறாங்களா, கொடுங்க, துட்டு வாங்காமல் கொடுங்கன்றேன். ஒவ்வொரு வீட்டில் விஜயிக்கிறாங்களா, ஒவ்வொரு விஜய் வேட்பாளர் தானே, துட்டு வாங்காமல் கொடுங்க. ஒவ்வொரு வீட்டில் விஜய் இருக்காங்கல்ல, விஜய் திட்டினா அவங்கள திட்ட மாதிரி, அவங்கள திட்டினா விஜய் திட்டின மாதிரி, அவங்க வீட்டில் தண்ணி கேன் போட்டால் பனையூரில் தண்ணி கேன் போட்ட மாதிரி, அங்கே தண்ணி கேன் போட்டு இங்கே காசு வாங்கிக்கலாம். எந்த ஒரு தொண்டனாவது பனையூரில் வந்து கட்சி அலுவலகம் தானே அது, யாராவது ஒருத்தர் நிர்வாகியாக உள்ளே வந்துட்டு போக முடியுமா? உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறீங்க. என்னன்னா பேச்சு ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணுறதுக்கு இந்த கதை தான். திமுக காங்கிரஸ் இடையே வருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் வந்து தாவைக்க கூட வந்து கூட்டணி வைக்க போகுது, இங்கேருந்து பிரிஞ்சு அங்கே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நேற்று பார்த்தோன்னா நேற்று திரு வேணுகோபால் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சிருக்காங்க. முன்னாடி வந்தப்போ சந்திக்கலான்னு சொன்னோம், நேற்று சந்தித்து கிட்டத்தட்ட கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் சொன்னதில் தான் மாறி இருக்கா? இவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தது, அவர் ராகுல் காந்தி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். இவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய தகராறு ஆகிடுச்சு. வேணுகோபால் இவரை பார்க்க மறுத்தே போயிட்டார், கூட்டணின்னு சொல்லவே இல்லை. அதை தான் நாஞ்சில் சம்பந்தம் சொன்னார். வேணுகோபால் எங்கேயாவது சொன்னாரா இவங்க கூட்டணியில் தான் இருக்கும் சந்திக்கிறோன்னு? சரி, இந்த பிரச்சனைக்கு பெருசான பிறகு பலரும் பேச ஆரம்பித்தாங்க. நான் போட்டதுக்கு இவர் ஒரு மூத்த பத்திரிகை எப்பவுமே அப்படி தான் போடுவார், சொல்கிறது எதுவுமே நடக்காதுன்னு. டேய் நடக்கிறது தானே நான் சொல்கிறேன், அப்புறம் நான் சொல்கிறது நடக்காதுன்னா 2 வகை இருக்குதுங்க. ஒன்று ப்ரெடிக்ஷன், ஒன்று நடக்கிறத சொல்கிறது. நடக்கிறத சொல்லும் போது அந்த முடிவு 2 விதமாக மாறும். இப்படி சொல்கிறதுக்காகவே அது அப்படி தான் நடக்கணும்னு என்ன நிச்சயம்? காங்கிரஸுக்கு இவங்களுக்கும் சண்டை, பிரச்சனை முட்டிகிட்டு போகுது, பிச்சுக்கிட்டு போகிறாங்க. அங்கே ராகுல் முடிவு எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க காலில் போய் விழுந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது நான் பொறுப்பாக முடியுமா? புருஷன் முன்னாடி சண்டை ஆயிடுச்சிங்க, பயங்கரமாக டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி வேணாம்மா டைவர்ஸ்லாம் பிரியக்கூடாது, நம்ம குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு ஒன்று சென்றாங்க வச்சுக்கோங்க. நீ டைவர்ஸ்ன்னு சொன்னியே, ஏன் அவங்க டைவர்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அடித்தா பிரிக்க முடியும்? ஏன்பா அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனை அப்படி அடிச்சிக்கினாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச வார்த்தையை நடத்துறது நான் போடுறேன்ல. ஆனால் அந்த அளவுக்கு போய் தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு. ஆமாம், ஏங்க யாருங்க பிரேக் பண்ணது? கேசி வேணுகோபால் வர்றாரு, நான் தான் பிரேக் பண்ணுறேன். நீ தான் அங்கே சொன்ன, நீ தான். ஆமாம், அப்போ நடக்க போகிறத சொன்னேன், இப்போ நடக்க போகிறத இது சொல்கிறேன். வேறு என்ன சொல்லணும் உனக்கு? எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ என்ன கதை இது? அன்றைக்கி சொன்னது நடந்துடணுமா? அப்போ நீங்கள் 2 பேர்கிட்ட தான் போய் கேட்கணும், ஏன்ட்ட கேட்கக்கூடாது. அன்றைக்கி சண்டை 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். அன்றைக்கி சண்டை தான். அது இல்லைன்னா நீ வைகோ திட்டுறாரு, மணிசங்கர் ஐயர் சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போனோம் அதில் பாதாளத்துக்கு போகணுன்றாரு, எல்லாரும் பேசுகிறாங்க, திருமாவளவன் உட்பட எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அதுக்காக நோக்கி தான் நகர்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவங்க போய் கெஞ்சி கூத்தாடி தலைவரை பேச்சுவார்த்தை நடத்தினா ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல. 5 சீட்டுனா 1 சீட்டு. ஆமாம், முஸ்லீம் யாருமே காங்கிரஸ் இல்லைன்னு எக்ஸ்ட்ராவாக கேட்டு வராங்க. நாங்கள் பழைய கதையை சொன்னால் பிரச்சனை ஆகுது, அடுத்தடுத்து எல்லாம் இஷ்டத்துக்கு வராங்க. தயவு செய்து வாங்க,
வந்து சும்மா தலையை காமிச்சிட்டு போயிடுங்க. நாங்கள் காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான். நேற்று வந்து சாப்பாடெலாம் போடுறோம் தலைவரை, வாங்க நைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணணும், சாப்பிட்டு அட்டா அப்படின்னு வந்துட்டாப்புல வெளியே, அவ்வளோதானே. சரி சார், எத்தனை சீட்டு சார் இப்போதைக்கு தற்போது காங்கிரஸுக்கு ஒதுக்குற நிலைமையில் இருக்காங்க? காங்கிரஸு 28லேருந்து 30ன்னா ஓகேன்னா இவங்களும் ஓகே. ஒரு லாஸ்ட் எலெக்ஷனோட தட்டி அதிகமாக தான் 5 சீட் அதிகம். அந்த 5 சீட் வந்து போகிறேன்னு சொன்னதுனாலயா? இந்த சனினுக்காடா இவ்வளோ பண்ணீங்கன்னு தான் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துருக்கலாமே. அப்போது அது ஆனால் காங்கிரஸ் 40 கேட்குற மாதிரி இருந்தால் அமுச்சு விட்டுடலாம், அப்படி ஒன்றும் கொடுத்து நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. காங்கிரஸுக்கே அந்த கதி நான் திருமாவளவன் நினச்சி பாருங்க. 6 இப்போ ஒத்துக்கிட்டாப்புல, எங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்படிலாம் விட்டுவாங்க. பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, மத சார்பற்ற 6 சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு மேலே ஏதாவது வெளில திட்டுவாங்கன்னு பார்க்குறேன். திட்டலாம் மாட்டோம், போ வாங்கிக்கோ. தோழர்கள் நிலமை தான் ரொம்ப மோசம். மாநாட்டிலே சொல்லி அமைச்சிக்கிறாங்க, சிங்கிள் டிஜிட் வாங்கினா பேட்டா பிறந்துடுவேன், வெளியே வந்துடு அப்படின்னா மானங்கட்ட பொழப்பு நமக்கு இல்லைங்க. நான் நீ வா, அப்படி சண்முகம் வாங்க, நீங்கள் தான் போய் செயலாளர், சிங்கிள் டிஜிட்னா வெளில வந்துடணும், ஓகேவா? ஓகே போ. இப்போ முடிச்சுன்னுக்கிறாப்புல சண்முகம். என்ன சொல்கிறது, மத சார்பற்றோம் பாஜக உள்ளே வந்தெல்லாம் பழைய வருஷம் ஆயிடுச்சு, புதுசாக என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ என்னவோ ஏதாவது சமாளிகளால் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் 6 சீட்டு தான், எல்லாருக்கும் ஒற்றை இலக்கு. இதுதான் நிலமை. தேமுதிகக்கு ஒற்றை இலக்கத்துலேயே கொஞ்சம் கூட 8 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் ஒருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் ஒருத்தர், அதை நேற்று வேற பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் கட்சியை கூட இன்றைக்கி பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க உட்காருங்க. அதில் பாதாம் பருப்பு இருக்குது பாருங்கள், வறுத்தது நல்லாயிருக்கும். உப்பு போடுறது எடுத்து விட அவருக்கு, நான் நல்லா இருக்குதுல்ல, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. போய்ட்டு வாங்க. ஆமாம் பார்ப்போம், போய்ட்டு வாங்க. வெளில வந்து நாங்கள் 5 தொகுதிகள் கேட்டோம், அவர்கள் 3 தருகின்றார்கள். உதயசூரியன்லேயே நிற்கிறோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்னங்க அவருக்கு பிரச்சனை? 8 கொடுக்கலாமே, உதயசூரியன் தான் நிற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்ல? ஆமாம், டிஎம்கேல உறுப்பினர் ஆகிடணும். பொதுச் செயலாளர் வந்து லெட்டர் கொடுப்பார், இவர் எங்கள் உறுப்பினர், இவருக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8 சீட்டு கொடுக்கலாம்ல. அப்போவும் 3ன்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்குல்லங்க. கொஞ்சமாவது ஒரு இறக்கம் வேணும்ல. நாங்கள் 3 5 2 நின்று கொடுத்தீங்க, நின்னோம் உதயசூரியன்லேயே, எங்கள் விசுவாசத்தை காமிச்சோம், அப்படி புகழ்ந்தோம். இப்போ 5 கேட்குறோம், 5 உதயசூரியன் தானுங்க, கொடுக்க வேண்டியதானே. எங்கே போயிட போகிறீங்க? கொறடா உத்தரவு மீற முடியுமா? இறக்கம் இல்லையா? இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமே. இல்லை 2 தான் அப்படின்றாங்க. அதனால் இது இப்படியே ஓடும், டமாஸ்லாம் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே பேட்டில் கிரிக் பிரால் தான். இந்த வாரம் ஃபுல்லாக பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்குமே. ஆனால் என்ன ஆரம்பித்தாங்கன்னு சரி, முஸ்லீம் லீக் கிட்ட பேசினாங்க, இன்னும் அறிவிப்பு எதுவும் வரலையே. 2 தான் ஒதுக்கியிருக்கதா சொன்னாங்க. இன்னொரு கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. மறுபடியும் முந்திரி பருப்பு, இந்த தடவை தலைவரை பாதாம் பருப்பு நல்லா இல்லை, முந்திரி வறுத்த முந்திரி வைங்க, பேரிச்சம்பழம் 2 வைங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது நீங்களே, பரவாயில்ல, லோ சுகர் ஆகுது, அதனால் ஒரு சாக்லேட்டும் வச்சுருங்க. சரி வரட்டா அப்படின்னு. அதனால் இப்படி தான் ஓடும், பார்ப்போம். நாளைக்கு வேறு February 24 அதிமுக வந்து முதல்கட்ட தேர்தல் உறுப்பினர் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நான் சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, நல்லா வரவேற்பு. அதில் ஆவடி தொகுதி வந்து பாஜகவுக்கு போகுது, ரஹீமுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அது பதிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரஹீமும் கிடையாது, கிஷோருக்கும் கிடையாது அப்படின்னு. அப்போ அது வந்து பாஜக வசம் போகிறது. அம்பத்தூர் தொகுதி பாஜக நிற்குதுன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து ஏடிஎம்கேக்கு வருது. திமுகவில் 4 நாடார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் கிறித்துவ நாடார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மனோத்தங்கராஜும் கிறிஸ்துவர், ஆஸ்டினும் கிறிஸ்துவர், தோல்வி ஆகிட்டார் அவர். அப்பாவு கிறிஸ்துவர், கீதா ஜீவன் இவங்களும் அதே தான், இவங்களாம் கிறிஸ்தவர்கள். காங்கிரஸில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் 6 நாடார்கள் போட்டிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் 6 பேரில் 5 பேர் கிறிஸ்தவர்கள். காங்கிரஸில் இந்து நாடார்களுக்கு வாய்ப்புன்றது யாருமே கொடுக்கல அப்படின்னு ஒரு மனத்தாங்கல் அங்கே இருக்குது. எனவே காங்கிரஸில் இருக்கும் இந்து நாடா நிர்வாகிகளும், திமுகவில் இருக்கும் இந்து நாடா நிர்வாகிகளும் தென்காசி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை இந்து நாடாருக்கு அந்த 2 தொகுதியை வழங்கணும் அப்படின்னு இப்போது கோரிக்கை வச்சுருக்காங்க. பீட்டர் அல்போன்ஸும் அங்கே கேட்குறாராம், அவரும் கிறிஸ்தவர். திமுகவில் ஞான திரவியம் புதிதாக இணைந்த மனோஜ் பாண்டியன் கிறிஸ்தவ நாடார்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களாம். அதனால் அவங்களாம் அந்த தகுதி தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்து நாடாருக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் என்ன ஆகும்?
என்டிஏக்கு போவாங்க, இல்லை என்டிஏக்கு ஆதரவு போடுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. உண்மைதான் இல்லைங்க. அந்த அவங்க இதில் கொஞ்சம் அதெல்லாம் பார்ப்பாங்க. நாடார்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள், அந்த மாதிரி இது மீனவர் கம்யூனிட்டிலே கிறிஸ்தவர் இதில் மீனவர் இது இருக்குது. அது ஃபெர்னாண்டஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அது சில இதெல்லாம் வந்து சில இடங்களில் டாமினேட் பண்ணும். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் இந்த தேர்தல் நல்லா களம் சூப்பராக இருக்கும். பார்ப்போம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி சார்.